Okay, so good morning everyone. So we have left out with two topics. The earlier process of bottom blown process வந்து இருக்கு QBOP அது மேபி டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப சிம்பிள் தான், ரைட்? ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் யூனிட் இஸ் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங், ரைட்? நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ப்ரைமரியாக வந்து ஒரு ஸ்டீல் வந்து எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி ஆக்சிடேஷன் ஆஃப் யுவர் ஹாட் மெட்டல், ரிமூவிங் ஆல் த இம்ப்யூரிட்டிஸ். ஸோ கார்பன், மேங்கனீஸ், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்ஃபர் ரிமூவ் ஆகாது. மற்ற எல்லா எலமெண்ட்டும் ஆக்சிஜன் கொடுத்து we would have removed that, right? ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கிறது வந்து ப்ரைமரி ஸ்டீல், ரைட்? ப்ரைமரி ஸ்டீலில் எதுவுமே இருக்காது. சம் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் and everything other than carbon is tramp elements and iron, right? Iron is rest. Okay va, 96%, 97%, 98% இருக்கும் iron. மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் impurities இருக்கும். Some percentage of impurities, right? This primary steel has to be treated for the next process. Okay va, next process பண்ணுறது உங்களுக்கு வந்து secondary steel making process. ஸோ செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் ஒரு மூணே விஷயம் தான் நடக்க போகுது. மூணு ப்ராசஸ் இன் சீக்வன்ஸ், ரைட்? ஃபஸ்ட்டு லேடல் ஃபர்னேஸ். லேடல் ஃபர்னேஸ்ன்னு சொல்லலாம், லேடல் ரிஃபைனிங் ஃபர்னேஸ். அது வந்து ஒரு ப்ராசஸ். யூ ஹாவ் டு ரிஃபைன் த ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் கிடைச்ச அந்த ப்ரைமரியாக இருக்கிற ஸ்டீலை வந்து யூ ஹாவ் டு ரிஃபைனிங்னா என்ன அர்த்தம்னா, வி ஹாவ் டு ரிமூவ் சம் ஆஃப் அதர் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேவா, உள்ளே வந்து இம்ப்யூரிட்டிஸ் நிறைய இருக்குது, அதை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் கேஸஸ் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் வந்து இன்க்ளூஷன்ஸ் ரிமூவ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் டு கிவ் எ நேம் டு தட் ஸ்டீல். ஓகேவா, ஒரு கிரேட், ஸ்டீலுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குல்ல, கார்பன் ஸ்டீல், மோலர் ஸ்டீல், ஏஎஸ்ஐ, ஏஎஸ்டிஎம், C45, அந்த மாதிரி கிரேடுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த கிரேடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கெமிஸ்ட்ரி டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா. So you are going to add some alloys. You are going to add some alloys. You have to make it a grade. So grade make பண்ணுறதுக்கு and removing inclusion and removing impurities எல்லாமே LRFலாம் பண்ண போகிறோம். We are not going to remove the gases here, but in the secondary steel making processல அதை நம்ம பண்ணுவோம், right? So LRF involves only refining the steel by removing all the impurities and your inclusions, and you are going to add some alloys, right? ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், LRF, லேடல் ரிஃபைனிங் ஃபர்னேஸ். ஓகேவா, செகண்ட் வந்து வேக்யூம் டீகேசிங் ப்ராசஸ். டீகேசிங் ப்ராசஸ்னால் உங்களுக்கு தெரியும், டீகேசிங் என்ன, ரிமூவல் ஆஃப் கேஸஸ். ஓகேவா, ஸோ ரிஃபைன் பண்ண அப்புறம் அந்த ஸ்டீலில் வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் we are going to send it to டீகேசிங் டெக்னிக். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேஸஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். தென் டு த கண்டினியூஸ் casting. மோல்டன் க்ளீன் ஸ்டீலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி சாலிடிஃபை பண்ணுவோம், காஸ்டிங் பண்ணுவோம், ஸோ அது வந்து காஸ்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். காஸ்டான ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் எ ப்ராடக்ட், இட் இஸ் அ செமி ப்ராடக்ட். ஸோ ஃபர்தர்லி வி ஹாவ் டு சென்ட் இட் டு ரோலிங், ரைட்? சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா on completion of primary steel making process, the molten steel is tapped in ladle and transferred to the casting facility. While in the ladle, the steel may be subject to a number of different treatments such as compression adjustments, stirring, degassing, reheating. எல்லாமே வந்து நடக்கும் செகண்ட் ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில், இதெல்லாம் நடக்குது. ஓகேவா, ரைட்? ஓகே. ஸோ டேப்பிங் த ஸ்டீல். டூரிங் டேப்பிங் வந்து நைட்ரஜன் பிக்கப்லாம் இருக்கலாம், ஏன்னா ஒரு ஃபர்னஸ்லேருந்து டேப் பண்ணும்போது அட்மாஸ்பியர் கான்டாக்ட் இருக்கும். ஸோ த என்ட்ராப்மெண்ட் ஆஃப் கேஸஸ் மே ஹேப்பன் இன் த லேடல். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுற அந்த லேடல் ரிஃபைனிங் ஃபர்னஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, லேடல் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம இங்கே வந்து பண்ண போகிறோம். இன் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் வி ஹாவ் எ செப்பரேட் ஃபர்னஸ் அண்ட் ரூஃப். எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் தனியாக இருக்கும், பட் ஆனால் இங்கே இருந்தால் அந்த ரூஃப் மட்டும் அப்படியே இருக்கும். என்ன சைஸ் இருக்கணும்னா அந்த லேடலோட அந்த டயமீட்டர் இருக்குல்ல, அந்தளவுக்கு தான் அந்த சைஸே இருக்கும். லேடலில் வந்து நம்ம ஆர்க் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி பண்ணுவாங்க. ஏன்னா வி ஃபாலோ த கண்டிஷன் ஆஃப் பிளாஸ்ட் ஃபர்னஸ் கண்டிஷன் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ladle refining furnace. So, steel making la na enna sonnana, we are not going to
have a temperature more, more than 1500 degree. Maximum temperature is 1500 degrees Celsius. But இங்கே நம்ம வந்து high basicity, high oxidation potential and low temperature நம்ம ஃபாலோ பண்ணிட்டு செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம்னா we are going to high basicity, high temperature and low oxidation potential. ஓகேவா? இந்த ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஆக்சிடேஷன் கண்டிஷன், ரிமூவல் ஆஃப் ஆல் த இம்ப்யூரிட்டிஸ் லைக் கார்பன், மேங்கனீஸ், ஃபாஸ்பரஸ், சிலிக்கன் எல்லாமே வந்து அந்த கண்டிஷன். இப்போ செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ரிஃபைனிங் வரும்போது we need some heat. ஏன் நமக்கு ஹீட் தேவைப்படுதுன்னா we are going to add some additions like alloys. So the chilling effect ஆகிறதுனால we have to add some heat to the hot metal is steel, right? Molten steel. So molten steel இப்போ ஒரு டெம்பரேச்சரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் நம்ம அலாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணால் இன்னும் டெம்பரேச்சர் கம்மியாகும். அங்கேயே டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா அங்கேயே சாலிட் ஆகிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா we are going to heat or melt the alloys by adding the alloys and producing some arc. ஸோ அந்த ஆர்க் மூலிமா அந்த கிடைக்கிற ஹீட்டை வச்சு நம்ம வந்து திருப்பியும் வந்து மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் LRF process, right? So this is the sequence of process, the ladle refining furnace. Next to LRF is vacuum degassing and continuous casting process. நான் சொன்ன மாதிரி refining of steel grade கொடுப்போம். We are going to remove all the impurities like some of the impurities say sulfur மட்டும் தான் ரிமூவ் ஆகும், இங்கே ஃபாஸ்பரஸ்லாம் ரிமூவ் ஆகாது. And inclusion removes. Inclusions are other impurities which are present in very minute percentage or in sizes it is very less. Okay, ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும் inclusions are, we have different types of inclusions, right? So அதெல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் lab refining process, right? Next is, one second. Next to this is the vacuum degassing process, in which it involves removal of gases, oxygen, hydrogen, எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவோம். And next is conditioning. ஸோ LRF அடுத்தது vacuum degassing, continuous. ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்படியே வந்து எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே கிடையாது. some type of special steelsலாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது we require vacuum degassing process, right? Degassing technique யூஸ் பண்ணுறோம். vacuum degassingன்றது பல டைப்ஸ் இருக்குது, ரைட்? டிகேசிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. லேடல் டிகேசிங் இருக்குது, ஆர்எஸ் டிகேசிங், ஸ்ட்ரீம் டிகேசிங், நிறைய டைப் ஆஃப் டிகேசிங். we will look into each and every process டீட்டெயிலாக லேட்டராக வர லெக்சர்ஸில் நம்ம பார்ப்போம், ரைட்? we will just have an introduction only about the secondary steel making process, right? So the secondary steel making processல மெயினாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதோட ஸ்பெசிஃபிக் டெக்னிக் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க செகண்டரி ஸ்டீல் மேக்கிங். தட் இஸ் வாட் யுவர் ஸ்டிரிங், ரைட்? ஸ்டிரிங் டெக்னிக் வந்து லேடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் இட் இஸ் யூஸ்ட்? சப்போஸ் ஒரு லேடல் வந்து அப்படியே வந்து நம்ம வச்சுருக்கோம், வி ஆர் யூஸிங் எலக்ட்ரிக் ஆர்க் அண்ட் இந்த எலக்ட்ரோடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்க் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். எதை ஹீட் பண்ணுறோன்னா நம்ம ஸ்டீல், மோல்டன் ஸ்டீல் இருக்குது, அதில் அலாய்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க, எல்லாமே ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இது அப்படியே வந்து எப்படி ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், அதோட ஹீட்டு சரி எப்படி இதாகும், அது பண்ண முடியாதுல்ல. ஸோ we require some energy to have a distribution equal distribution வந்து உள்ளே இருக்கணும். எதுக்குள்ள? லேடலுக்குள்ள. during the process it may be heat, temperature or it may be any composition. suppose ஒரு லேடலில் வந்து இருக்குது, ப்ராசஸ் நடந்துருக்கு, ஒரு அலாய் வந்து ஒரு அலாய்ஸ்லாம் என்னென்னா ஃபெரோ அலாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலி அலாய்ஸ் ஆர் குரோமியம் அலாய்ஸ், மேங்கனீஸ் அலாய்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன எப்படி இருக்குன்னா ராக் மாதிரி தான் இருக்கும், கல் மாதிரி தான் இருக்கும். அந்த கல்லை எடுத்து அந்த மோல்டன் ஸ்டீலில் போடுவீங்க, அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ நீங்கள் போடுற அந்த அலாயோ இல்லை ஸ்டீல் அந்த ராக்ஸோ வந்து மெல்ட் ஆகும். பட் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? ஆகாது. வித்தவுட் ஹேவிங் எ ப்ராப்பர் மிக்சிங் we would not get that homogeneity in the composition. நீங்கள் வந்து ஒரு சாம்பிளை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காம்போசிஷன்லாம் ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் வை we require stirring technique in the ladle refining furnace, right? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா we introduce this stirringனா என்னென்னா ஸ்டிர் பண்ணுறது, கலக்கிறது. நம்ம எப்படி வந்து ஸ்டிரிங் டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு லேடல் இருக்குது, லேடலில் வந்து
கீழே இருந்து வந்து ஒரு பைப் வந்து இன்சர்ட் பண்ணி we will supply argon gas. Argon gas வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம், ரைட்? argon gas. ஓகேவா? ஸோ இதுதான் லேடல், ரைட்? இப்படி இருக்கும் லேடல், ஓகேவா? இதுக்கு மேலே நமக்கு அந்த ரூஃப் இருக்கும், ரைட்? ஓகே, எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், ரைட்? அதே எலக்ட்ரிக் ஏர் பண்ண செட்டப் தான் லேடல்லாம் மேலே. ஓகே, வீல். ஸோ இங்கே we will have molten steel, right? ஸோ இந்த ஆர்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ we will add alloys, right? alloys எல்லாமே ஆட் பண்ணுவோம், ரைட்? ஸோ சாரி, இப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வந்து ஸ்டிரிங் கொடுக்கணும். ஸ்டிரிங் எப்படி கொடுப்பாங்கன்னா கீழே ஒரு பைப் கனெக்ஷன், இந்த பாட்டம் ஸ்டிரிங், இங்கே ஒரு பைப் கனெக்ஷன், ஆர்கன் கேஸஸை வந்து சப்ளை பண்ணணும். சப்ளை பண்ணோம்னா இது ஆகும்னா மேலே வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கேஸ் எல்லாமே போய் சர்க்குலேட் பண்ணும், இப்படி எல்லாம் மிக்ஸ் ஆகும், நல்லா மிக்ஸ் ஆகும். நீ கேட்கலாம் சார் ஆர்கன் கேஸ் வந்து மிக்ஸ் ஆச்சுன்னா அதில் காம்பஷன் பிரச்சனை வருமா? we won't have any problem because it is a noble gas, right? ஆர்கன் கேஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். that will not affect any மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி in the steel, right? அதனால் ஆர்கன் கேஸ், ஆர்கன் பர்ஜிங், ஸ்டிரிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஆர்கன் பர்ஜிங், ஸ்டிரிங் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கன் பர்ஜிங் கொடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷரில் கொடுப்போம். அந்த ப்ரெஷரில் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அந்த மோல்டன் ஸ்டீல் வந்து மிக்ஸ் ஆகும், மேலே கீழே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், சரியா? நம்ம அலாய் அடிஷன் பண்ண எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஓகேவா? எல்லாரை பொறுத்த வரைக்கும் we should maintain homogeneity in chemical composition and temperature. சப்போஸ் நீங்கள் வந்து அலாய் மட்டும் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க, பர்ஜிங்லாம் பண்ணலன்னா டெம்பரேச்சர் வந்து வேறு, மேலே மட்டுமே ஹீட்டாக இருக்கும், இந்த போர்ஷன் மட்டுமே ஹீட்டாக இருக்கும், கீழெலாம் வந்து கூலாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ in order to have this equal distribution of chemical composition and the temperature, we introduce this technique called stirring technique by use of argon gas, சரியா? அதுதான் வந்து அந்த ஸ்டிரிங் டெக்னிக், ரைட்? ஸோ இந்த ஸ்டிரிங் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் அஸ் ஸ்டீல் கிளீனிங் டெக்னிக். ஸ்டீல் கிளீன் ஏன் நான் சொல்கிறேன்னா இட் வில் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் த இன்க்ளூஷன்ஸ் ஆல்சோ, இம்ப்யூரிட்டிஸ் ஆல்சோ எல்லாமே ஸ்லாகுக்கு போயிடும். மிக்ஸ் பண்ணுறதுனால கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போகும், ஓகேவா? ஸோ அந்த இன்க்ளூஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இன்க்ளூஷன் ஜென்ரலாக என்னன்னு நான் சொல்கிறேன். இன்க்ளூஷன்ஸ் வந்து பல டைப் இருக்குது, ஆக்சைட்ஸு, சல்ஃபைட்ஸு, நைட்ரைட்ஸு நிறையா இருக்குது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்குது, பர்டிகுலர் சைஸ்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ இது கீழேருந்து மேலே போகிறதுக்கு இம்ப்யூரிட்டிஸும் சரி, இன்க்ளூஷன் சரி, ஒரு பாட்டமில் இருக்கிற ஒரு இன்க்ளூஷன் இம்ப்யூரிட்டி மேலே போகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து அது ஃபோர்ஸ் வெலாசிட்டி தேவையோ அது என்னென்னா இட் இஸ் said in the form of a Stokes law. So it says that for a particular velocity only we will easily remove the inclusions, right? ஸோ அதுக்கு தான் அந்த ஃபார்முலா டெர்மினல் வெலாசிட்டி, அப்பர்ட் வெலாசிட்டி மேலே போகிறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் அந்த கிராவிட்டி, இன்க்ளூஷன் டயாமீட்டர் தெரிஞ்சிருக்கணும், டிஃப்ரென்ஸ் இன் டென்சிட்டி, ரைட்? இந்த வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் த வெலாசிட்டி ரெக்வயர்ட், ரைட்? ஸோ ரேட் ஆஃப் இன்க்ளூஷன் ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த இன்க்ளூஷன் டயாமீட்டர், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் பக்கெட்டில் வந்து இப்போ தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கீழே ஒரு பபுள்ஸ் இருக்குன்னா மேலே எப்படி போகும், எப்படி அதை என்ன ஃபோர்ஸ் வச்சு இது பண்ணுங்க, பயோஎன்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வருது. இது வந்து பபுள்ஸ் மாதிரி இருக்கும், இல்லை சாலிடாக இருக்கும். கேஸ் தான் ஜென்ரலாக பபுள்ஸாக இருக்கும். இங்கே இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே சாலிட் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். தட் மே நாட் மெல்ட் ஈவன், ஓகேவா? இந்த ஸ்டீல் வந்து மெல்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிற, பட் ஆனால் இன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் வந்து மெல்ட்டே ஆகாது. இட் ரிமைன்ஸ் அஸ் சாலிட் இன்சைட் த ஸ்டீல் இட் செல்ஃப். ஸோ இட் ஹேஸ் டு பி மெல்டட் டவுன். நீங்கள் இன்க்ளூஷன்ஸோ இல்லை இம்ப்யூரிட்டிஸோ நீங்கள் மெல்ட் பண்ணாமல் ஸ்டீல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தட் வில் கிரியேட் அ ப்ராப்ளம் டூரிங் ரோலிங்.
ஏன்னா அந்த ஸ்டீலை இன்க்ளூஷன் இருக்கிற ஸ்டீலில் இல்லை இம்பியூரிட்டி இருக்கிற ஸ்டீலை வந்து நீங்கள் வந்து சாலிடிஃபை பண்ணிங்கன்னா லேட்டர் இட் இஸ் subjected to rolling, that will create a problem. Inclusion will create a problem like cracks. So அதனால we have to remove all the impurities. Okay, right? So stirring techniques, நிறைய stirring techniques இருக்கு. You should have discussed with this types, right? Maybe Deepika discuss பண்ணாங்க இல்லை யார் டிஸ்கஸ் பண்ணாங்க தெரியல. Stirring techniquesலாம் we can use any type of stirring techniques, right? So அதுக்குன்னு stirring depends upon some factors which is derived with the formula called stirring power, right? சரியா என்னென்ன பார்த்தா gas, flow rate. ஸோ ஃப்ளோ ரேட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா எஃபெக்டிவாக பவராக இருக்கும், ரைட்? அண்ட் பாத் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு, பாத் வெயிட் இருக்குது, டெப்த் ஆஃப் த கேஸ் இன்ஜெக்ஷன், கேஸ் ப்ரெஷர் எல்லாமே வந்து திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வில் அஃபெக்ட் த ஸ்டிரிங் பவர். இஃப் யூ ஹேவ் மோர் ஸ்டிரிங் பவர் த எஃபிஷியன்ட் வே ஆஃப் ரிமூவல் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் வில் ஹேப்பன், ரைட்? சரியா நல்ல பவராக இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் ஆகும், ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இஃப் யூ ஹேவ் இப்போ நீ ஃப்ளோ ரேட்லாம் கம்மி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, சுத்தமாக ஃப்ளோ ரேட் வந்து கம்மி பண்ணிட்டோம்னா மிக்சிங் வந்து ப்ராப்பராக நடக்காது. கொஞ்சமாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா இங்கே தான் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். இன்னும் ஈக்குவல் நல்லா ஹை ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சப்போஸ் இதெல்லாம் வந்து ஸ்லாக் ஃபார்மேஷன் வச்சுக்கோங்க, we can stop the arcing. It is not a continuous process, right? Arcing வந்து ஹீட் பண்ணுறது மட்டும் தான், தேவைப்போ நம்ம ஹீட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஹீட் பண்ண அப்புறம் பர்டிகுலர் டெம்பரேச்சர் கிடச்சிருச்சுன்னா வில் செக் த டெம்பரேச்சர் வித் டியூப், ரைட்? டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் இல்லை ஃப்ளோ ரேட் ரொம்ப அதிகமாக கொடுத்து ஹை ப்ரெஷரில் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்லாக் வில் கம் அவுட், ஃப்ளோ ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும், மேலே வந்து, ரைட்? ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ வி ஹாவ் டு ஹேவ் ஆப்டிமம் ஆர்கன் சப்ளை ஃப்ளோ ரேட், சரியா? அதுதான் வேணும். வி டோன்ட் வாண்ட் எனி ஹை ப்ரெஷர், ஓகே? அதுதான் அந்த ஸ்டிரிங் பவர். ஸ்டிரிங் பவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை ஆகும், சரியா? ஸோ திஸ் clean steel depends upon some removal of inclusions. Sometimes the removal of inclusions, we have different types of inclusions, right? இது மாதிரி A, B, C, Dன்றது கேட்டகரைஸ் பண்ணி they have divided it into 4 types of inclusions. நீங்கள் ஸ்டீல் போனீங்கன்னா ஒரு ஸ்டீல் கம்பெனியில் ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சரை பார்த்து இன்க்ளூஷன் ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா ABCD அந்த இதுதான் கொடுத்துருக்கோம். ஏ வந்து இவ்வளோ இன்க்ளூஷன் இந்த சைஸ் இருக்கணும், பி இந்த சைஸில் இருக்கணும், சி இந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கஸ்டமரே. ஸோ ஏன்னா என்னென்னு பார்த்தோன்னா சல்ஃபைட்ஸ், ஏ டைப் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் ஆஃப் ஆல் சல்ஃபைட்ஸ். எதெல்லாம் சல்ஃபைட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கோ உள்ள இன்க்ளூஷனாக இருக்கோ தே ஆர் கால்ட் அஸ் ஏ டைப் இன்க்ளூஷன்ஸ் சல்ஃபைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் FeS, CS, கால்சியம் சல்ஃபைட் தான் நிறைய ஃபார்ம் ஆகும், ஏன்னா கால்சியம் helps in removing the sulfur, right? MnS, MgS, these all types of sulfates will form during the process of LRF. sorry, calcium add பண்ணுவோம், இங்கே நம்ம calcium add பண்ணுவோம், சரியா? அதில் ஃபார்ம் ஆகிற சல்ஃபைட்ஸ் எல்லாமே சிலதெல்லாம் வந்து ஸ்லாகுக்கு போயிடலாம், சிலதெல்லாம் வந்து அப்படியே இருக்கலாம். சப்போஸ் சிலதெல்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கணுன்றது தான் அந்த ரேட்டிங், சரி? 1 to 5 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ A அந்த சல்ஃபைட், B அலுமினா, ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் இன்க்ளூஷன் இன் ஸ்டீல், ரைட்? C வந்து சிலிகேட், D வந்து ஆக்சைட்ஸ், குளோபுலர் ஆக்சைட்ஸ், குளோபுலர் டைப் தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், ஓகேவா? ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன் த ஸ்டீல் which has to be removed during LRF process, okay? LRF process, ladder lifting process, in that all the types of inclusion must be removed. தானாகவே ரிமூவ் எல்லாம் சைமல்டேனியஸாக ரிமூவ் ஆகுது. அலுமினியம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, we mandatorily add aluminum in the LRF process, ஓகேவா? எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா சில ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். எங்கே இருந்துன்னா ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ்லேயே வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம கொடுக்க மாட்டோம். ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸில் டிசால்வ் ஆகிருக்கிற ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் வந்து மிச்சம் இருக்கும் செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் வரும்போது. பத்தாவதுக்கு நம்ம ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ் பண்ணும்போது டேப்பிங் பண்ணும்போது சில என்ட்ராக்மெண்ட் ஆஃப் கேஸஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த அலுமினியம் ஆட் பண்ணுவோம், பியூர் அலுமினியம் ஆட் பண்ணுவோம். அந்த அலுமினியம் ஆக்சிஜனோடு சேர்ந்து இந்த மாதிரி அலுமினா ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஆல் டைப் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ் வில் பி ஃபார்ம் டூரிங் த ப்ராசஸ், ரைட்? எது எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ணி பண்ணுறோம். தட் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல், ஓகேவா? குவாலிட்டி ஆஃப் ஸ்டீல் கிரேட் வந்து அதுதான் வந்து நம்ம டிசைட் பண்ணோம், ரைட்?
These are the types of inclusion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A, B, C, D, right? Sulfate. A na sulfate, B na alumina, C silicate, D வந்து chlorine. These are the most common inclusions types. Nitrates எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்கும். சரியா? nitrates and oxysulfates தனியாக இருக்கும், right? Okay. So the mixing time னு ஒன்று இருக்குமா ஆக்சுவலாக க்ளீன் ஸ்டீல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு we are using stirring techniques. அந்த ஸ்டீரிங் டெக்னிக்ஸ் எவ்வளோ நேரம் நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை. நீ எவ்வளோ பவர்னு சொல்லிட்டா நீ அரை மணி நேரமாக நீ பண்ணினே இருக்கேன்னா அது வந்து எப்படி டிசைட் பண்ணுற ஒரு மிக்சிங் டைம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா all these factors like ladle layer, depth of the gas injected, stirring power எவ்வளோ கொடுக்குற எல்லாமே வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு மிக்சிங் டைம், ரைட்? ஸோ பிகாஸ் இங்கே டைம் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன மாதிரி எவ்ரிதிங் ஆல் ப்ராசஸ் இஸ் இன் சீக்வன்ஸ். லேடல் ரிப்பனிங் ஃபர்னஸ், வேக்யூம் டிகேசிங் கண்டிஸ் எல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ப்ரைமரி ஸ்டேஜ் முடித்தோடனே இங்கே வந்து லேடல் ரிப்பனிங் வந்துடும். இங்கே ஒரு 1 hour ப்ராசஸ்னால் இங்கே ஒரு 1 hour ப்ராசஸ், இங்கே ஒரு 1 hour ப்ராசஸ், அப்படி ஈக்குவலாக போயிட்டே இருக்கும். எதுவுமே வந்து ஐடியலாக இருக்கக்கூடாது. ப்ரைமரி ஸ்டேஜ்லேருந்து கிடைச்சோன்னா இங்கே கொடுத்துடணும், இங்கே முடித்தோன்னா இங்கே கொடுத்துரும். இங்கேருந்து இங்கே வர ஸ்டீல் எல்ஆர்எஃப்லேருந்து வேக்யூம் டிகேசிங் வந்துருச்சுன்னா அதே டைமில் மறுபடியும் இன்னொரு ஹீட் நம்பர் 2 வந்து ப்ரைமரி ஸ்டீல் மேக்கிங்லேருந்து எல்ஆர்எஃப் வந்துடும். ஸோ கண்டினியூஸாக அது போயிட்டே இருக்கும். நோ ப்ராசஸ் இஸ் கெப்ட் ஐடில். ஓகேவா? எந்த இடத்துலையாவது ஐடில் ஆகிடுச்சுன்னா இப்போ சார் வேக்யூம் டிகேசிங்கில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ரிஃபைனிங் பண்ணிட்டாங்க, ஆனால் டிகேசிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இட் ஹேஸ் டு பி ஹோல்டு, ரைட்? ஹோல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டெம்பரேச்சர் லாஸ் ஆகிடும். டெம்பரேச்சர் லாஸ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸ் கேஸ்டிங் போகும்போது சாலிட் வந்து ஃபஸ்ட்டே ஆகிடும். ஸோ வி வில் ஹேவ் அ ப்ராப்ளம் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ். அதனால் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டும் வச்சு நம்ம வந்து அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிடுவோம். ஸ்டீல் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்காங்க, ரைட்? when you visit a steel plant they will tell the exact critical thing which happens in the process. SMS steel melting shop னு சொல்லுவாங்க. SMS steel melting shop. ஓகேவா? அதுதான் வந்து செகண்டரி ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ the removal of inclusion makes steel clean. So we want steel to be very clean. எப்படி நம்ம க்ளீன் பண்ணோம்? ரிமூவல் ஆஃப் இன்க்ளூஷன்ஸ். நம்ம இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறோம், இன்க்ளூஷன் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? த ஷேப் ஆஃப் த இன்க்ளூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் இன்சைட் த ஸ்டீல். ப்ரிஃபரபிளி க்ளோவுலர் ஷேப், அயன் அலுமினேட், MNS, etc. We have other shapes also, platelet shape. This is not desirable. ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன் ஷேப் வந்து ஏன் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோன்னா டூரிங் கேஸ்டிங் த ஃப்ளோ ஆஃப் வாட் யுவர் ஸ்டீல், க்ளீன் ஸ்டீல், டிகேசிங்லேருந்து வர க்ளீன் ஸ்டீல் வந்து ஒவ்வொரு லேடல்லேருந்து வரும். ஒரு மேலே இருக்கும் லேடல், அது கீழே பைப்பு, அதுக்கப்புறம் டண்டிஷு, இதெல்லாம் தான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் யுவர் கண்டினியூஸ் கேஸ்டிங், ரைட்டா? பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா சப்போஸ் இந்த இன்க்ளூஷன் இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்டிக் டு த பைப். நான் சொல்கிறேன் டீட்டெயில்டாக வந்து நான் கண்டினியூஸ் கேஸ்டிங் ப்ராசஸ் இருக்கும் சொல்கிறேன், சரியா? இந்த இன்க்ளூஷன் என்ன பண்ணுன்னா இட் வில் ஸ்டாப் த ஃப்ளோ. கேஸ்டிங் போகும்போது ஃப்ளோ ஆகிற ஸ்டீலை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அந்த இன்க்ளூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கேஸ்டிங் ப்ராசஸ் நடக்காது. ஸோ மோர் வி ஹேவ் த இன்க்ளூஷன்ஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் choking or clogging. chokeனா choke ஆகுது, ஸ்டாப் ஆகுது, clog ஆகுது, அடைச்சிக்கிறது. ஓகே, ஃப்ளோ ஆஃப் ஸ்டீல் வில் பி ஸ்டாப். ஸோ இன்க்ளூஷன் இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ we don't want that specific thing to be added or அது வந்து ரிமூவ் பண்ணி இருக்கக்கூடாது. அதுலேயும் சப்போஸ் இருந்துச்சு ரொம்ப நம்ம க்ளீன் ஸ்டீல் 100% க்ளீன் ஸ்டீல் கண்டிப்பாக பண்ண முடியாது. சப்போஸ் அந்த இன்க்ளூஷன் இருந்தாலுமே எந்த ஷேப் இருக்குன்னா க்ளோபுலர் ஷேப். க்ளோபுலர் ஷேப் இருக்கிறனால என்ன ஆகுனா தட் வில் நாட் ஸ்டிக் இன் டு த வால் ஆஃப் த பைப்ஸ் ஆர் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அதனால் க்ளோபுலர் ஷேப் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அது ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா அலுமினா Al2O3 இருக்கிறது டேஞ்சரான இன்க்ளூஷன் வந்து அலுமினா தான். பிகாஸ் இட் ஹாஸ் அ டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா மெல்ட்டிங் டெம்பரேச்சர் பாருங்கள் 2050 degrees Celsius. ஓகேவா? டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீல் மேக்கிங்கே வந்து 1500 தான். பட் அது தாண்டி நீங்கள் வந்து ஹீட் பண்ணணுன்னா ஒன்றால் பார்த்துக்கோங்க நீங்கள், அப்போ தான் அது வந்து அலுமினா வந்து மெல்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ we can't remove that alumina during the steel making process, right?
அதனால் இது டேஞ்சரான இது பண்ணுறோம். இது வந்து என்னென்னா இந்த அலுமினியம் இன்க்ளூஷன் வந்து இட் வில் ஹாவ் ஷார்ப் நீடில் ஷார்ப் பாயிண்டட் ஷேப்ஸ். அதை நீங்கள் மைக்ரோஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன் கிளாஸில் காமிக்கிறேன். அது நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த ஷேப்பை வந்து குளோபுலர் ஷேப்பாக மாற்றணும். ஸோ தட் வில் நாட் கிரியேட் அ ப்ராப்ளம் டூரிங் த கேஸ்டிங். அலுமினியமோட ஷேப்பை மாற்றி மாடிஃபை பண்ணுறோம். ஸோ ஷேப் மாடிஃபிகேஷன் இஸ் டன் ஹியர். ஸோ அதெல்லாமே எங்கே நடக்குதுன்னா எல்லாரும் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், ஹோமோஜெனிட்டி ஆஃப் காம்போசிஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் இன்க்ளூஷன், இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து நடக்கிறது. இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் நடக்கிறது வந்து லேடல் ரிஃபைனிங் ப்ராசஸ். சரியா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் ஐ வில் வைண்ட் அப் த கிளாஸ். ஃப்ரம் in the next class we will discuss each process. LRFனா என்ன, அதில் என்ன நடக்குது ஸ்பெசிஃபிக்காக, வேக்கம் டிகேசினா என்ன, எல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. தேங்க்யூ.